ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் மீண்டும் தீவிரமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஈரான் மீது தொடர்ந்து 10வது இரவாக ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருந்தது. மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கின்ற இந்த மோதல் பிராந்திய பாதுகாப்பை மட்டுமன்றி உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திலேயும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்குது. அமெரிக்க ராணுவத்தின் தகவலின்படி ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை மீண்டும் பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே ஈரான் மீது இந்த தொடர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. உலகின் மிக முக்கியமான கடல் வழித்தடங்கள்ல ஒன்றாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணை மத்திய கிழக்கின் எண்ணெய் ஏற்றுமதியில முக்கிய பங்கு வகிக்குது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் ஒரு பெரிய பகுதி இந்த குறுகிய கடல் பாதை வழியாகவே நடைபெறுகின்றது. எனவே இந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு பாதுகாப்பு சிக்கலும் சர்வதேச சந்தைகளில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்க மத்திய கட்டளை மையம் வெளியிட்டிருக்கிற தகவல்களில் ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஈரானின் இராணுவ திறன்களை குறைக்கும் நோக்கில் சமீபத்திய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே இடம்பெற்று வரும் தாக்குதல்கள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மேலும் மோசமடைஞ்சிருக்குது. குறிப்பாக அமெரிக்க வீரர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பின்னரும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான குவைத், ஜோர்டான் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு பின்னரும் பதற்றம் அதிகரித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. பஹ்ரைன் அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை பிரிவு அமைந்துள்ள முக்கிய இடமாகும். இந்த பகுதியில் அமெரிக்காவின் கடற்படை நடவடிக்கைகள் நடைபெறுவதால் அங்கு ஏற்படும் எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் அமெரிக்காவின் பிராந்திய இராணுவ நடவடிக்கைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அமெரிக்கா தன்னுடைய நடவடிக்கைகள் தற்காப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன என்று சொல்லி தெரிவித்து வருகின்றது. அதே நேரத்தில் ஈரான் தரப்பும் தன்னுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியமானவை என்றும் தனது நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி வழங்கப்படும் என்று சொல்லியும் கூறி வருகின்றது. இந்த நிலையில் இரு நாடுகளும் மீண்டும் ஒரு பெரிய அளவிலான மோதலை நோக்கி நகர்கின்றன என்று சொல்லி அச்சம் சர்வதேச அரசியல் வட்டாரங்கள்ல அதிகரிச்சிருக்குது. இருப்பினும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு மத்தியில் சில தூதரக முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள்ல முக்கிய பங்கு வகிக்கும் நாடுகளில் ஒன்றாக பாகிஸ்தான் பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் ஈரானின் உள்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்காக பாகிஸ்தான் சென்றிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. பிராந்திய நாடுகளின் உதவியுடன் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றத்தை குறைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இரு தரப்பினருக்கும் இடையே மோதலை கட்டுப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் முறிந்ததாக தகவல்கள் வெளியாகின. அந்த ஒப்பந்தம் நீடித்திருந்தால் இராணுவ நடவடிக்கைகளை குறைத்து பேச்சுவார்த்தைக்கு வழிவகுத்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒப்பந்தம் செயலிழந்த பின்னர் மீண்டும் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. இந்த மோதலின் மிகப்பெரிய தாக்கம் பொதுமக்கள் மீது ஏற்படுவதாக மனிதாபிமான அமைப்புகள் கவலை தெரிவித்திருக்கின்றன. இராணுவ இலக்குகளை குறிவைப்பதாக இருதரப்பு தெரிவித்தாலும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள், அடிப்படை வசதிகள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்படும் அபாயம் அதிகரிச்சிருக்குது. மின்சாரம், குடிநீர், மருத்துவ சேவைகள் மற்றும் போக்குவரத்து போன்ற பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டால் அதன் தாக்கம் நீண்ட காலம் நீடிக்கக்கூடும். மேலும் மோதல் நீடித்தால் மத்திய கிழக்கில் மனிதாபிமான நெருக்கடி மேலும் மோசமடையக்கூடும் என்று சொல்லி சர்வதேச அமைப்புகள் எச்சரித்து வருகின்றன. எரிசக்தி விநியோகத்தை பொறுத்தவரையில் ஹார்முஸ் நீரிணையில் நிலைமை உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது.
இந்த கடல் பாதை நீண்ட காலத்திற்கு பாதிக்கப்பட்டால் எண்ணெய் விலை அதிகரிப்பு, கப்பல் போக்குவரத்து செலவு உயர்வு மற்றும் உலக பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை போன்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருக்கின்ற ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த நிலைமையை மிகுந்த கவனத்துடன் கண்காணித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான தற்போதைய மோதல் பல அடுக்குகளை கொண்ட சிக்கலான பிரச்சனை என்று குறிப்பிடுகின்றார்கள். இராணுவ நடவடிக்கைகள் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை வழங்காது என்றும் நீண்டகால அமைதிக்கு அரசியல் பேச்சுவார்த்தை அவசியம் என்று சொல்லியும் அவர்கள் வலியுறுத்தியும் இருக்கின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இரு நாடுகளின் அரசியல் முடிவுகளையும் பிராந்திய நாடுகளின் தலையீட்டையும் பொறுத்தே அமையும். ஒருபுறம் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ அழுத்தத்தை தொடரும் நிலையில், மறுபுறம் ஈரானும் தன்னுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடர்கிறது. இந்த இரு தரப்பினரின் நிலைப்பாடுகள் மேலும் கடுமையாக மாறினால் மோதல் விரிவடையும் அபாயம் இருக்கின்றது. அதே நேரத்தில் தூதரக முயற்சிகள் வெற்றி பெற்றால் பதற்றத்தை குறைத்து புதிய பேச்சுவார்த்தை பாதையை உருவாக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை உலக நாடுகளால் மிக நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த மோதலின் விளைவுகள் அமெரிக்கா மற்றும் ஈரானை மட்டுமன்றி உலக பொருளாதாரம், எரிசக்தி சந்தை மற்றும் சர்வதேச பாதுகாப்பு சூழலையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அடுத்த சில நாட்கள் அமெரிக்கா ஈரான் உறவில் மிக முக்கியமான காலகட்டமாக அமையக்கூடும். இராணுவ நடவடிக்கைகளா அல்லது பேச்சுவார்த்தையா அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்குது. இப்படி இவை ஒரு புறம் இருக்க, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு வருகை தரும்போது அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைது செய்யப்பட மாட்டார் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்திருக்கின்றார். இது குறித்து தன்னுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிற ட்ரம்ப், இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவில் இருக்கும் போது எந்த வகையிலும் எந்த வடிவத்திலும் கைது செய்யப்பட மாட்டார் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெற இருக்கிற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நெதன்யாகு வருகை தந்தால் அவரை கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் சட்ட வழிமுறைகள் குறித்து நகர அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாக நியூயார்க் நகர மேஜர் அறிவித்திருந்தார். நியூயார்க் மேஜரின் இந்த சர்ச்சைக்குரிய அறிவிப்பு வெளியான நிலையிலேயே ட்ரம்ப் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.